குரூப் குமாரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் நான் ஒரு இளம் விஞ்ஞானி. இன்னைக்கு நான் மரவள்ளிக்கிழங்குல எப்படி புட்டு செய்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் மரவள்ளிக்கிழங்கோட செடி. அடுத்து மரவள்ளிக்கிழங்கோட இலை இப்படி தான் இருக்கும். இது நான் இப்போ எடுக்க போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டோமா? இதில் 3 கிழங்குகள் கிடைத்திருக்கு. அடுத்து நான் இன்னும் 2 செடிகளை எடுத்து அதில் உள்ள கிழங்கு வச்சு நான் புட்டு செய்யணும். வாங்க, நான் எடுத்த மரவள்ளிக்கிழங்கு. இதன் தோலை சீவி தண்ணீரில் கழுகி துண்டு துண்டாக வெட்டி சூரிய வெளிச்சத்தில் உணர்த்தி வைக்க போகிறேன். மரவள்ளிக்கிழங்கின் தொலியை எடுக்க போகிறேன். இந்த மரவள்ளிக்கிழங்கை நன்றாக கழுவுவோம். கழுகிய மரவள்ளிக்கிழங்கை நான் இப்போ துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் உணர்த்த போகிறேன். நான் இப்போ காய வைக்க போகிறேன். இது சுமாராக 2 நாட்கள் நாம் உணர வைக்க வேண்டும். காய வைத்த மரவள்ளிக்கிழங்கை பார்க்கலாம். பாருங்கள், காய வைத்த மரவள்ளிக்கிழங்கு நாம இப்போ மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம். நம் முன்னோர்கள் எல்லாம் உரல்ல வச்சு இடிச்சாங்க. நாம இப்போ மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம். இதை பாருங்கள், நாம இப்போ பொடிச்ச மரவள்ளிக்கிழங்கு இந்த பருவத்துக்கு வந்த போகிறோம். நாம இப்போ இதை வச்சு புட்டு செய்ய போகிறோம். இதுதான் நான் பொடித்து வைத்த மரவள்ளிக்கிழங்கின் பொடி. இதில் நான் இப்போ கருப்பட்டி சேர்க்க போகிறேன். கருப்பட்டி நம் இரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை தரும். இதில் நாம் கால்சியம் மற்றும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ளது. அதனால் நாம் எலும்பை வலிமைப்படுத்தும். நாம் இதை சேர்க்கலாம். நாம் எப்படி புட்டு தயாரிக்கிறோமோ அதே போல சிறிதளவு தண்ணி ஊற்றி இப்படி பிசைய வேண்டும். அடுத்ததாக சிறிதளவு தேங்காயை சேர்க்க போகிறேன். தேங்காயில் நீர் சத்து அதிகமாக உள்ளதால் இது நாம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இதை நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், நாம் செய்த புட்டு நன்றாக வந்திருக்கிறது. இதை நாம் இப்ப எடுக்க போறோம். இதோ பாருங்கள், நம் புட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கிறது. எவ்வளோ அருமையான புட்டு தயார் நிலையில் உள்ளது. இதன் பயன்கள்: இது கால்சியம், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ் மற்றும் விட்டமின் சி அதிகமாக உள்ளது. இதை நாம் சாப்பிடும் பொழுது நாம்
மலச்சிக்கல், குடல் வலி, குடல் புற்றுநோய் ஆகியவற்றை ஏற்படாமல் தடுக்குகிறது. இந்த உணவை நாம் சாப்பிடும் பொழுது நாம் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய இந்த உணவை வெளியில் கொண்டு வர முயன்ற இந்த குமரியர்கள் பேரவைக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த முள்ளஞ்சேரி வேலையன் சாருக்கும் நன்றி.